ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஒரு முக்கியமான கேள்வி இது. எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணும் பொழுது இல்ல மற்ற கைங்கரியங்கள் ஒரு பாசரங்கள் சேவிப்பது போல பண்ணக்கூடிய சமயங்களிலே அது ஏதோ மனது ஈடுபடாமல் வெறுமனே வாய் மட்டும் இல்ல கை மட்டும் அந்த செயலை பண்ணுவதை போல இருக்கிறது. அதே ஒரு கஷ்டம் வரும் பொழுது எம்பெருமானிடத்திலே பிரார்த்திப்பது, அந்த சமயத்திலே அது நமக்கு உண்மையாக மனதார கேட்பதை போல இருக்கிறது. இது இப்படியே தான் இருக்குமா? இல்லை நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் எம்பெருமானிடத்திலே ஈடுபாட்டோட இந்த கைங்கரியத்தை பண்ண முடியுமா என்று ஒரு கேள்வி. ஒரு விஷயம் நாம் பார்க்கணும். குந்தி தேவி கண்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறாள், எனக்கு எப்பொழுதும் கஷ்டத்தையே கொடு, அப்பொழுதுதான் நான் உன்னை நினைக்கிறேன், அதனால கஷ்டமே இருக்கட்டும் எப்பொழுதும் என்று அவள் பிரார்த்திக்கிறாள். இது நம்ம பிரசித்தமாக கேள்விப்பட்டிருப்போம். எதுக்காக இதை சொல்லுகிறேன்னா, இது அக்காலத்திலிருந்தே பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைதான். நமக்கு கஷ்டம் வரும்பொழுதுதான் பகவானை நாம் பிரார்த்திக்கிறோம். அது கொஞ்சம் கோபமாக கூட சில சமயத்திலே நாம் அவனிடத்திலே சொல்லுவோம், பகவானிடத்திலே ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துற என்று அவன் மேலேயே கூட பழியை போடுவோம். அதெல்லாம் ஒரு உரிமையினாலே நாம் பண்ணுவது, அது பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எம்பெருமானிடத்திலே நீதான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாய் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா நம்முடைய கஷ்டங்களோ இன்பங்களோ துன்பங்களோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய கர்மத்தின் அடிப்படையாகத்தான் நமக்கு வருகிறது. அதனால் நம்முடைய நமக்கு கஷ்டம் வரும்பொழுது நாம் எம்பெருமானிடத்திலே கோபிப்பதுங்கிறது சரியில்லை. ஐயோ இப்படிப்பட்ட நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறதே என்று வருந்த வேண்டுமானால் வருந்தலாம். அதுவுமே கூட கொஞ்சம் நமக்கு பக்குவம் வர வர இதெல்லாம் இந்த சம்சாரத்துல இயல்பு. கஷ்டம் இல்லைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். ஏன்னா நம்ம எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம், அந்த பாவத்தினுடைய பலனை நாம தானே அனுபவிக்கணும். அப்ப கஷ்டம் வரலைன்னா தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கணும். இப்படி கஷ்டம் வரும்பொழுது பண்ணக்கூடிய நாம் அதே போல இன்பம் வரும்பொழுதும் பகவானிடத்துல ஈடுபட்டு ஆனந்தமாக, என்ன ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு, எம்பெருமானுக்கு பாசுரங்களை சேவிக்கிறோமே, எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுகிறோமே, எம்பெருமானுக்கு தொண்டு பண்ணுகிறோமே என்று இருக்கணுமே. அது இல்லை என்றால் அதுக்கு என்ன காரணம் என்றால், நமக்கு பகவானுடைய பெருமையும் நம்முடைய தாழ்ச்சியும் நன்றாக மனதிலே படவில்லை, மனதிலே புரியவில்லை என்று அர்த்தம். சர்வேஸ்வரன், எல்லா உலகத்துக்கும் தலைவன், அப்படிப்பட்ட பெருமைகளை உடையவன் பகவான். நாமோ எலி எலும்பர்கள், எவ்வளவோ தப்பும் தவறுமாக காரியங்களை பண்ணக்கூடியவர்கள், தோஷமே நிறைந்தவர்கள், எல்லா விதத்திலேயும் உலக இன்பத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நம்மிடத்திலே எவ்வளவோ மேன்மைகளை உடைய, எவ்வளவோ பெருமைகளை உடைய, நமக்கு எட்டாதவனாக இருக்கக்கூடிய பகவான் கைங்கரியத்தை கொள்ளுகிறான் என்றால் முதல்ல நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அது என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும். இப்ப நமக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நம்ம ஏதோ தெருவிலே போயிட்டே இருக்கோம், திடீர்னு யாரோ ஒருத்தர் வரார், நம்ம கையில ஏதோ ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். அவர் சொல்றார், பார்த்தா கொடுக்கணும்னு தோணித்து, இந்தார வச்சுக்கோம் அப்படின்னு கொடுத்தாருன்னா நமக்கு எப்படி கையும் ஓடாது காலும் ஓடாது, அவரை பார்த்து எனக்கா எனக்கா கொடுக்கிறீர் எனக்கா கொடுக்கிறீர் அப்படின்னு தான் நம்ம அவரிடத்துல கேட்போம். ஒரு சந்தோஷமும் நமக்கு ஏற்படுறதே, நமக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்குன்ட்டு. இந்த அல்ப ஒரு பணம் உதாரணத்துக்கு சொன்னேன், ஏதோ ஒரு பொருள் கிடைக்கிறது, அதுக்கே நமக்கு இவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டதுன்னா எவ்வளவு பெரிய பெருமைகளுடைய எம்பெருமான். எத்தனை தெய்வங்கள், பிரம்மா ருத்ரன் போன்ற தெய்வங்கள் எல்லாம் அவனுடைய இந்த திருப்பார்க்கடல் வாசலிலே காத்து கிடக்கிறார்கள், ஒரு தடவை நமக்கு அவனுடைய தரிசனம் கிடைக்குமா என்று. எத்தனை ரிஷிகள் 1000 வருடங்கள் 10,000 வருடங்கள் தபசு பண்ணி அந்த பகவானுடைய தரிசனம் நமக்கு
கிடைக்குமா என்று காத்து கிடக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்க எம்பெருமான் தன்னுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே நம் போன்ற ஒரு சாமானிய மனிதனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு திருவாராதனம் பண்ணுவதையோ, இல்ல அவனுக்கு பாசுரங்கள் சேவிக்கக்கூடியதையோ, அவனுக்கு ஏதோ ஒரு தொண்டு பண்ணுவதையோ எம்பெருமான் அனுமதிக்கிறான், நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான்னா இப்ப நமக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படணும். அதை நினைச்சு நினைச்சு நம்ம பூரித்து போக வேண்டாமா? ஒரு நாள் நம்முடைய கிரகத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் தான். பல பேருக்கு அது சலிப்பு கூட தட்டலாம். இது என்னடா இது, தினமும் திருவாராதனம் பண்ண வேண்டியிருக்கே, இல்ல ஏதோ கைங்கரியத்துக்கு போகக்கூடியவர்கள் அவர்களுக்கு சலிப்பு ஏற்படலாம். இதே கைங்கரியத்தை தினமும் பண்ணிட்டு இருக்கணுமா, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், இன்ன வரை எத்தனை வருஷம் பண்ணணும் அப்படின்னு சலிப்பு ஏற்படலாம். அதெல்லாம் அறியாமையினாலே ஏற்படுவது. ஒரு நாளும் நம்ம நினைக்கணும், ஐயோ நாம பிழைச்சு கிடந்து இந்த எம்பெருமானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கே. எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அதுல ஏதோ ஒரு கொஞ்சம் பேருக்கு தானே இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த பாக்கியவான்களுக்குள்ளே நாம் ஒருத்தராக இருக்கிறோமே என்று நாம் ஒவ்வொரு க்ஷணமும் அதை நினைத்து ஆனந்தப்பட வேண்டும். அந்த எண்ணம் வருவதற்கு முக்கியமா நாம் பண்ண வேண்டியது தினந்தோறும் கிரந்த காலக்ஷேபங்கள் கேட்கணும். எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு வியாக்கியானம் அருளியுள்ளார்கள். ரகசிய கிரந்தங்களை பூர்வாச்சாரியர்களே அருளி அதற்கு வியாக்கியானமும் அருளியுள்ளார்கள். ஸ்தோத்திரங்கள் பலவற்றை அருளி அதற்கு வியாக்கியானங்கள் அருளியுள்ளார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த எல்லா விஷயங்களிலேயும் பெரியோர்கள் ஈடுபட்டு அதை காலக்ஷேபமாக நிறைய சாதித்துள்ளார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப சௌகரியங்களினாலே நாம் இருக்கிற இடத்திலிருந்தே இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்களை கேட்க முடியும். நம்முடைய யூடியூப் சேனல்ல போனாலே எவ்வளவோ ஆயிரக்கணக்கான காணொளிகள், எல்லா கிரந்த காலக்ஷேபங்களும் அதிலே அப்படியே எல்லாம் அமைந்திருக்கின்றன. நாம அதை சுலபமாக நம்முடைய கைபேசியை வைத்தே கேட்கலாம். இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு இருக்கும் பொழுது அதை வீணாக்கலாமா? பொழுதை நன்றாக காலக்ஷேபங்களிலே நிறைய பொழுதை போக்க வேணும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலக்ஷேபம் கேட்டோம்னா அப்ப நமக்கு அந்த பகவானிடத்திலே ஒரு பக்தியானது நன்றாக பெருகும். அப்ப நாம செய்யக்கூடிய கைங்கரியங்கள் நன்றாக பரிமளிக்கும். அதனால அவசியம் காலக்ஷேபங்களிலே அன்வைக்க வேணும். உபன்யாசங்கள் கேட்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சொல்றார், யாரோ ஒரு பெரியவர் சொல்றாருன்னா உபன்யாசங்கள் கேட்கறது வேற. கிரந்த காலக்ஷேபங்கள் கேட்க கேட்கத்தான் நேரே பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள் நம்முடைய காதிலே நிறைய விழுந்துட்டே இருக்கும். ஏன்னா அதுல இந்த வியாக்கியானத்தை சேவித்து தானே அதுக்கு அர்த்தம் சொல்ல போகிறோம். அப்படி அந்த வியாக்கியானத்தை கேட்க கேட்க அதுக்கு அர்த்தங்கள் நமக்கு தெரிய தெரிய எம்பெருமானுடைய பெருமை என்ன, நம்முடைய தாழ்ச்சி என்ன, நம்முடைய நிலை என்ன இருந்தாலும் அதையெல்லாம் எம்பெருமான் பொருட்படுத்தாமல் நமக்கு இந்த கைங்கரியத்தை கொடுக்கிறானேங்கிற அந்த ஒரு நன்றி உணர்வு நமக்கு மேலே மேலே பெருகும். அப்படி பெருக பெருகத்தான் நமக்கு இந்த கைங்கரியத்துடைய மகிமையே நமக்கு தெரியும். அப்படி இந்த காலக்ஷேபங்களில் ஈடுபட்டு நம்முடைய சொரூபத்தை நன்றாக உணர்ந்து பகவானுடைய பெருமைகளை நன்றாக உணர்ந்து நாம் கைங்கரியம் பண்ணும் பொழுது அதுக்கு மேலே அங்க சலிப்பு தட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அதிலே பக்தி பெருகி நமக்கு அந்த கைங்கரியம்ங்கிறது எவ்வளவு இன்பமானதுங்கிறது நமக்கு புரியும். இந்த உலகத்திலேயே இருக்கும் நாள் அந்த எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியங்கள் பண்ணலாம், அடியார்களுக்கு நாம் கைங்கரியம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு நன்றாக நமக்கு ஏற்படும். அது ஏற்படணும். அது ஏற்படலைன்னா நம்ம கேட்கறதுல ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அதனால நன்றாக கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது ஸ்ரத்தையாக ஒழுங்கான முறையான ஆடைகளை அணிந்து கொண்டு, சம்பிரதாயமான ஆடைகளை அணிந்து கொண்டு, திருமண் காப்பை சாற்றிக்கொண்டு, நன்றாக தரையிலே உட்கார்ந்து கொண்டு, மேலே எல்லாம் ஆசனம் இருக்கு, நாற்காலி இருக்கு, கட்டில் இருக்கு, அதுல உட்காந்து கேட்கலாம்னா கேட்கக்கூடாது. இன்னொரு விஷயம் இதுல முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது, இன்னைக்கு நாம நேரே காலக்ஷேபங்கள் கேட்பதுதான் அந்த காலத்திலிருந்து நடந்து வந்தது. ஆனா ஒரு காலத்துக்கு மேலே நேரே காலக்ஷேபம் கேட்கக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு குறைந்து விட்டது. அதுக்கு மேலே இப்பொழுது தொழில்நுட்ப வசதி இருக்கிறதுனால நிறைய நமக்கு வீட்டில இருந்தே கேட்கக்கூடிய சௌகரியங்கள் வந்து விட்டன. அதெல்லாம் வந்துடுத்துங்கிறதுனால நாம கால் மேல கால் போட்டு எதையோ ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு அப்படியெல்லாம் காலக்ஷேபம் கேட்கக்கூடாது. காலக்ஷேபம் கேட்கறதுனா ஆச்சாரியன் சொல்லக்கூடியவர் நேரே நமக்கு அமர்ந்து சொல்லுகிறார் என்கிற அந்த பிரதிபத்தி இருக்கணும். அவர் அங்க இருக்காரோ இல்லையோ, அவர் இருப்பதாக அவருடைய குரலை கேட்ட உடனே அவருடைய முகம் ஞாபகம் வரணும். எதுக்காக நேரே இருந்து காலக்ஷேபம் கேட்கிறோம்னா அந்த சொல்லக்கூடிய சுவாமியினுடைய கட்டாட்சம் நம்மேலே விழும். நாம் அவருடைய திருமுகத்தை, அவருடைய உணர்வுகளை, அவர் எப்படி இதை அனுபவிச்சு சேவிக்கிறார்கிறத நாமும் அனுபவிக்கலாம். இந்த உணர்வெல்லாம் ஏற்படுறது இல்லையா?
அதெல்லாம் நமக்கு நேரே சேவித்தால் கிடைக்கும். ஒருவேளை நாம் நேரே சேவிக்க முடியவில்லை, காணொளியில தான் கேட்கிறோம் அப்படின்னு இருந்தா கூட நாம் அதை மனதாலே நினைத்து கொள்ள வேண்டும். நாம நேரே அந்த ஆச்சாரியனிடத்திலே அமர்ந்து கேட்கிறோம் என்ற அந்த எண்ணத்தோட அமர்ந்து ஒழுங்கான நம்முடைய சம்பிரதாயமான ஆடைகளை அணிந்து கொண்டு முழுக்க ஸ்ரத்தையோட கையிலே ஸ்ரீகோஷம் இருந்தால் அவசியம் அதை வைத்துக் கொண்டுதான் கேட்க வேண்டும். அப்படி கேட்டோம் என்றால் நமக்கு இந்த காலக்ஷேபத்திலே கேட்பதும் நன்றாக புரியும். ஏன்னா காலக்ஷேபம் கேட்கறதே எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே. அது நடக்க வேண்டும் என்றால் அதுக்குன்னு முறை இருக்கிறது. அந்த முறைப்படி நாம் கேட்டோம்னா அதுக்கான பலன் நன்றாக இருக்கும். அப்படி கேட்க கேட்க நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். அந்த தெளிவோட நாம் கைங்கரியம் பண்ணுகிறோம் என்றால் அது நம்முடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதா இருக்கட்டும், கோயிலுக்கு போய் பாசுரங்களை சேவிக்கிறதா இருக்கட்டும், ஏதோ தளிகை பண்ணக்கூடிய கைங்கரியமா இருக்கட்டும், பெருக்கி துடைக்கிற கைங்கரியமா இருக்கட்டும், கோலம் போடுற கைங்கரியமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த அனுபவத்தோட அந்த பாதிப்போட நாம் பண்ணுவதற்கு இந்த காலக்ஷேபங்கள் மிகவும் உதவியாக இருக்கும். இப்படி இங்கே ஒரு கைங்கரியம் பண்ணும் பொழுது மனசு வேற ஏதோ சிந்திக்கிறதுனா அதுக்கு என்ன காரணம்? அந்த மனதை நாம் நன்றாக அடக்க வேண்டும் என்பது. இந்த மனதை அடக்குவதை பற்றியும் நாம் இன்னொரு சமயம் பார்க்கலாம். இப்பொழுதைக்கு இது முக்கியமாக நமக்கு இந்த துன்பம் வரும்பொழுது எப்படி எம்பெருமானிடத்திலே நாம் ஆத்மார்த்தமாக சொல்லுகிறோம், அப்படி இந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு நாம் விஷயங்களை கேட்கிறோமோ அதே போல கைங்கரியம் பண்ணும் பொழுதும் அதே ஸ்ரத்தையோட அந்த பகவான் நமக்கு தலைவன், நாம் அவனுக்கு தொண்டன் என்கிற எண்ணத்தோட நாம் பண்ண வேண்டும். அதுக்கு இந்த காலக்ஷேபங்களில் ஈடுபடுவது, முறையாக விஷயங்களை கற்பது, இதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கொஞ்சம் நெடிய பதிவாக ஆகிவிட்டது, இருந்தாலும் முக்கியமான விஷயங்கிறதுனால கொஞ்சம் விளக்கி சொன்னேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org